ஜனநாயகன் மூவில கிட்டத்தட்ட 500 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அவ்வளவு பெரிய படத்துக்கு கரெக்டான டைம்ல சென்சார் போர்டு கிட்ட கொண்டு போயிருக்க மாட்டாங்களா? டிசம்பர் 15 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் 18 ஃபார்முலா சென்சார் போர்டு கிட்ட சர்டிபிகேஷனுக்காக ஜனநாயகன் மூவிக்கு தட்கல்ல அப்ளை பண்ணிருக்காங்க. தட்கல்னா என்னது? ஒரு படத்துக்கு அர்ஜென்ட்டா இல்ல சீக்கிரமாவே சர்டிபிகேட் வாங்குறதுக்குண்டான ஒரு ப்ராசஸ் தான் தட்கல். இதுல அப்ளை பண்ணா ஒரு படத்துக்கு ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிற டைமை விட சீக்கிரமே வந்துட்டு சர்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணிடணும். இதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீ பே பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சென்சார் போர்ட் கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டு அதுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணா நாங்க உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு அதுக்கு மாடிஃபிகேஷன் கட்ஸ் இதெல்லாமே பண்ணி டிசம்பர் 24 சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்ட் சர்டிபிகேட் வந்து டிசம்பர் 29 வந்து ஓகே படத்துக்கு நாங்க யூஏ சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெர்பலா. ஆனா ஆக்சுவல் சர்டிபிகேட் வந்து அவங்க கொடுக்கவே கிடையாது. படத்தோட ரிலீஸ்க்கு 4 நாள் முன்னாடி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுன்னு ஒரு மெயில் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ கொஞ்சம் எலிவேட் ஆகி கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இதை பத்தின டீடைல்டான இன்ஃபோ கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.